கொடுமையா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள நேர்ல பார்த்து கோரிக்கை மனு குடுக்க போனா திருநங்கைகள வந்து கைது செஞ்சிருக்காங்க. நான் திருநங்கைகள் நலவாரியத்துடைய வாரிய உறுப்பினரா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து திருநங்கை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு மனுவா எடுத்துட்டு வந்து முதல்வரை சந்திச்சு கொடுக்கணும்ன்றத நியாயமான கோரிக்கையோட தான் நாங்க வந்தோம். அமைதியான முறையில நியாயமா கோரிக்கை கொடுக்கறது தான் வந்தோம். ஆனா எங்களை எந்த காரணமே சொல்லாம இப்படி போலீஸ் எங்க கிட்ட இந்த 2 வீலரை பறிச்சு இந்த போலீஸ் வண்டியில ஏத்தி எங்களை இப்படி பண்ற அராஜகங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியா நாங்க பாக்குறோம். இது சமூக நீதிக்கான அரசா எங்களுக்கு தெரியல. எல்லாருக்குமான அரசுன்னு சொல்லிட்டு இப்படி எங்களை வஞ்சிக்கிறதோ எங்களை சித்திரவதை பண்றதோ இது நியாயமா? மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இதெல்லாம் நியாயமா? இதை நீங்க கேட்க மாட்டீங்களா? இது உங்க பார்வைக்கு வராதா? இதை எங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? நீங்க ஒவ்வொரு பிறப்பு உயிரினத்துக்குமே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை வந்து மனு கொடுக்கறது. அந்த அடிப்படை உரிமை கூட எங்க கிட்ட பறிக்கிற மாதிரி எங்களை இப்படி வண்டியில ஏற்றி சித்திரவதை பண்றது நியாயம் கிடையாது. அதாவதுங்க, முதலமைச்சர் அவர்களை நேர்ல பார்த்து அவங்களோட கோரிக்கை மனுவை கொடுக்கறதுக்காக திருநங்கைகள் வந்துட்டு நேர்ல போயிருக்காங்க. ஆனா அங்க இருந்த காவல்துறையினர் வந்துட்டு திருநங்கைகளை முதலமைச்சர் அவர்களை பார்க்க விடாம தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதனால வந்து தொடர்ந்து அவங்களோட கோரிக்கை மனுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ணவங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு போலீசார் கைது செஞ்ச விஷயம் தாங்க பயங்கர பரபரப்பவே ஏற்படுத்தியிருக்கு.